Good morning student. நம்ம ஜுவாலஜி பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் முடித்தோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தோன்னா 3 domain கிளாஸிஃபிகேஷன். என்ன பார்க்க போகிறோம்பா? 3 domain கிளாஸிஃபிகேஷன். 3 domain கிளாஸிஃபிகேஷனா ஒன்றும் கிடையாது. நம்ம ஏற்கனவே கிளாடோகிராம் பயோலோஜெனிக் ட்ரீஸில் அதில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஃபர்தராக நமக்கு என்ன தேவை அப்படின்னா மோர் தென் இன்ஃபர்மேஷன் தேவை. ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் வந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அது கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றினாங்க. ஸோ அதனால தான் கிங்டம் என்ன ஆச்சு அப்படின்னா 7 கிங்டம் வரைக்கும் கிளாஸிஃபைட் பண்ணி ஆர்கானிக்ஸை டிவைட் பண்ணி வச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நவ் த டேவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டாக எங்கே போயிருக்கு அப்படின்னா பயோகெமிக்கல் அசஸ்மெண்ட் போயிருக்குங்கிறாங்க. என்ன பயோகெமிக்கல் அசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக செல்லுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டிஎன்ஏ அண்டு ஆர்என்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டுடைய காம்போசிஷனை எடுத்து அதை ஃபர்தராக டிவைட் பண்ணி அதில் ஏதாச்சும் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் உருவான ஒரு டெவலப்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 3 domain கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது 3 domain லைஃப் கிளாஸிஃபிகேஷன் சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா 3 domain கிளாஸிஃபிகேஷன் கூட சொல்லலாம். சரிங்களா? டிஎன்ஏ ஆர்என்ஏயோட மூலக்கூறு என்ன பண்ணுவாங்க, பிரேக் டவுன் பண்ணி அதில் இருக்க காம்போசிஷன் என்ன, அந்த காம்போசிஷனை வச்சு மரபு பண்புகள் அடிப்படையில் அது என்னென்ன பண்புகள்லாம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள ஒரு வகைப்படுத்துதெல்லாம் எதுங்கிறாங்க அப்படின்னா 3 domain லைஃப் அப்படிங்கிறது. சரிங்களா? மொத்தம் எத்தனை லைஃப் இருக்கும் அப்படின்னா 3 domains இருக்காது, 3 லைஃப் இருக்குங்கிறாங்க. ஸோ அதனால இது பேருக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் யார் ப்ரொபோஸ் பண்ணா இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் டெவலப்மெண்ட்டை யார் ப்ரொபோஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா காரல் ரோசி. யாருங்கிறாங்க? காரல் ரோசி. ஸோ காரல் ரோசி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 domain லைஃப்பை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இயரில் அப்படின்னா 1977. ஓகேவா? எதை பேசிக்காக வச்சு கண்டுபிடிச்சாங்க, என்ன விஷயம் இதில் இருக்குது புதுசாக, இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்பரு டிஃப்ரென்ஸ் இன் 16S RNA ஜீன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது RNA DNA அப்படின்னு சொல்கிற ஜீன்ஸில் 16 அதாவது 16ஆவதா உள்ள சீக்வன்ஸில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு புதுசாக இருக்கும் இதோட கேரக்டர்ஸு. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸை வச்சு ஆர்கானிக்ஸை 3 வகையாக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோ. 16S. என்ன 16S அப்படின்னா 16 அப்படிங்கிற நம்பர் இல்லை, இந்த S அப்படிங்கிற எதை மீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் மீன் பண்ணாமக்கு சீக்வன்ஸு. நீ லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்ப டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்னா உனக்கு ஃப்ரீ ஃபார்ம் தெரியும். டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்என்ஏவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும் பண்ணால் நம்ம டிஎன்ஏ ஷேப்பை இப்போ தான் ஹெலிக்கல் ஷேப்பில் போடுவோம் இல்லையா. இந்த ஹெலிக்கல் ஷேப்பை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்கே எங்கே இந்த பாண்ட் போட்டு ஜாயிண்ட் ஆன மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த ஜாயிண்ட் பாயிண்டில் இருக்க காம்பனண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4 கேட்டகரிஸாக சொல்லுவாங்க. சைட்டோசின், தையமின், அடினைன், குவானைன் அப்படின்னு சொல்கிறது. இது டிஎன்ஏவுக்கு. அதே ஆர்என்ஏக்கு பார்த்தோன்னா சைட்டோசின், குவானைன், அடினைன், பட் லாஸ்ட்டாக அவங்க சேஞ்ச் ஆகும். அவங்க யாருன்னு பார்த்தோன்னா யூரோசில். யாருங்கிறது? யூரோசில். டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் அவங்க தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆர்என்ஏவுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா யூரோசில் இருக்கும். டிஎன்ஏவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தையமின் அப்படிங்கிற காம்பனண்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த காம்பனண்ட்டை பிரிக்கும் போது 16ஆவதா உள்ள, அதாவது இந்த சீக்வன்ஸில் 16ஆக உள்ள ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டிஎன்ஏ காலங்களில் என்ன அந்த டிஃப்ரென்ஸ் ஒன்று ஆயிருக்குங்கிறாங்க ஒரு ஆர்கானிஸில். அப்படி ஆர்கானிஸில் மாறி இருக்கிறதுனால அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கிளாஸிஃபிகேஷனை கிளாஸிஃபைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா 16S RNA ஜீன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் அதுக்கு ரீசன் இந்த கிளாஸிஃபிகேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, இந்த டொமைன் எது பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸிஃபை பண்ணும்போது அனிமல்ஸ் கிங்டம் டு ஸ்பீஷியஸ் இப்படி தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சோம். இவங்க மாலிகுலர் லெவலில் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறதுனால இவங்களோட கேரக்டர்ஸ் இப்போ எங்கே போய் உட்காருன்னு பார்த்தோன்னா கிங்டத்துக்கு முன்னாடி போய் உட்காரும். ஸோ இதுதான் டொமைன் அப்படிங்கிறது. டொமைன் அப்படின்னு பார்த்தோம்னா பேருலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேரோட சேர்த்து வச்சிருக்க ஒரு உலகம் தான் இருக்காங்கன்னா பேருலகம் அப்படிங்கிறது. பேருலகத்துக்கு அடுத்தது உள்ளதான் எது பார்த்தோம்னா கிங்டம் இருக்கிறது. கிங்டத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உலகம். ஓகேவா? ஸோ உலகத்துக்கு அப்புறமா என்ன வரும் அப்படின்னா தொகுதி,
ஃபைலம் அப்படிங்கிறது. இப்படி ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஐ டொமைன் ஹையர் தென் டு தி கிங்டம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிங்டத்துக்கு முன்னாடி யார் வருவாங்க? டொமைன். ஸோ டொமைன்ல நம்ம 3 லைஃபா பிரிச்சு வச்சிருக்கோம். ஒன்று ஆர்கியா, இன்னொன்று பாக்டீரியா, தேர்ட் ஒன் யூகேரியா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெஃபினேஷன் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாரு, ஃபர்தரா அனிமல்ஸை பிரிக்கும் போது டிஎன்ஏ காம்பினேஷன் வச்சு தான் பிரிச்சோம் அப்படின்னு சொன்னோம். இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் காம்பனண்ட். என்னது? ஜெனட்டிக், மரபு பொருள் அப்படிங்கிறது. நார்மலாக ஒரு செல்லு எடுத்துக்கிட்டோம்னா செல்லுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும். என்ன இருக்கும்? நியூக்ளியஸ். தட் மீன்ஸ் உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ள நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் சப்ஸ்டன்ஸு, ஈவன் ஃபிலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அது ஃபிலமெண்ட்ஸ் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் ஃபைபர்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். அதில் இருக்க வால் ப்ரெசென்ட்டாக இருக்கிறத வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனிமலை ஃபர்தராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 டைப்ஸாக பிரிப்பாங்க. என்ன அப்படின்னா ஒன்று ப்ரோகேரியோட்ஸ், அனதர் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா யூகேரியோட்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? எதை வச்சு பிரிப்பாங்க? நியூக்ளியஸ் டூல், அதாவது செல்லோட சென்டர் பாயிண்ட்ல இருக்க நியூக்ளியஸில் இருக்க வால் ப்ரெசென்ட்டை வச்சு. ஒன்று கண்டெய்ன் ஆஃப் வால்ஸாக இருக்கும், இன்னொன்று கண்டெய்னர்ஸ் அதாவது இல்லாத வாலாக இருக்கும். அது செல்லுக்குள்ளே என்ன, அது நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வால்ஸ் இருக்காது, வித்தவுட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை பேசிக்காக வச்சு பிரிச்சிருக்க இந்த ப்ரோகேரியோட்ஸ் 2 டொமைன்ஸ் யாராக இருக்கிறாங்க அப்படின்னா பாக்டீரியா, ஆர்கியா அப்படிங்கிறது. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ப்ரோகேரியோட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம். ப்ரோ அப்படின்னாவே என்ன அப்படின்னா முன்னாடியே அப்படின்னு அர்த்தம், அதுக்கு முன்னாடின்னு அர்த்தம். கேரியோட்ஸ் அப்படின்னு எதை மீன் பண்ணோம் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ கேரியோட்ஸ் முன்னாடியே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடியே ஃபார்ம் ஆனதால என்ன இல்லை அப்படின்னா செல் வால் இல்லை. ஓகேவா? ஸோ செல் வால் இல்லாத 2 டொமைனும் பிரிச்சதுனால அவங்க எப்படி இருக்காங்கன்னா ஒன்று பாக்டீரியாவும் இன்னொன்று ஆர்கியாவும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, ஆல் யூகேரியட்ஸ் பிளேஸ்ட் ஆன் யூகேரியா அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம இன்னும் சொல்லியிருக்கோம் ப்ரோகேரியோட்ஸ், யூகேரியோட்ஸ். ஓகேவா? இவங்க முன்னாடியே ஃபார்ம் ஆனதுனால இவங்ககிட்ட என்ன இருக்குங்கிறாங்க, என்ன இல்லைங்கிறாங்க நியூக்ளியஸ், தட் மீன்ஸ் கேரியோ அப்படிங்கிறது இல்லை அப்படின்ட்டாங்க. யூகேரியோட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா யூ மீன்ஸ் நம்ம சப்ஜெக்ட் பற்றி என்ன நம்ம பார்த்தோம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ட்ரூ. என்ன பார்த்தோம் நம்ம? ட்ரூ. ஸோ இங்கே என்ன இருக்கு அப்படின்னா நியூக்ளியஸ் சுற்றி என்ன இருக்கு? செல் வால் இருக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ செல் வால் இருக்கிறதுனால இவங்க யூகேரியட்ஸ். அதில் இருக்கவங்க யார் பார்த்தீங்கன்னா யூகேரியா. யார் இருக்கிறாங்க? யூகேரியா. ஒரு குரூப்பாக இருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாரு, ஆர்கியா. சொல்றாங்க ஆர்கியா. ஸோ ஆர்கியா எவ்வளோ அப்பியர் ஆவாங்கன்னு பார்த்தோம்னா 2 டைப்ஸ்ல, அது 2 கேசஸ்ல இருப்பாங்க. ஒன் இஸ் யூகேரியா, அண்டர் ஒன்ஸ் பார்த்தா பாக்டீரியா. ஒன்று எப்படி இருப்பாங்கன்னா ஆர்கி பாக்டீரியா, ஆர்கி யூகேரியா அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த 2 கேஸுக்குள்ள யார் இருப்பாங்க பார்த்தோம்னா ஆர்கியா. யார் இருப்பாங்க? ஆர்கியா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு, ஆர்கியா பாக்டீரியாவை எப்படி டிஃபரன்ஸ் பண்ணலாம்? ஆர்கியாவையும் பாக்டீரியாவையும் அப்போ நம்ம ப்ரோகேரியட்டையும் யூகேரியட்டையும் டிஃபரன்ஸ் பண்ணலாம். அதே போல இந்த இடத்துல ஆர்கியாவை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஃபர் பண்ண போறோம். அகைன் எதை வச்சு பார்த்தா ஃப்ரம் தி செல் வால். எதை வச்சுங்கிறாங்க? ஃப்ரம் தி செல் வால். செல் வால் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஃபர் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அதை டிஃபர் பண்ணுறதுக்காக யார் நம்ம எடுத்துக்கோன்னு பார்த்தோம்னா ஆர்ஆர்என்ஏ டைப்ஸ். யார் எடுத்துக்கணும்? நம்ம ஆர்ஆர்என்ஏ டைப்ஸ். நம்ம டிஎன்ஏ ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர்லாம் படிக்கும்போது டைப்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்என்ஏ டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆர்என்ஏ என்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா எம்ஆர்என்ஏ, நெக்ஸ்ட் ஆர்ஆர்என்ஏ, நெக்ஸ்ட் டிஆர்என்ஏ. ஸோ இது மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஏதோ ரீசனால சம்திங் நேம் இருக்குது. நம்ம சப்ஜெக்டை பொறுத்தவரைக்கும் எல்லாமே என்ன பண்ணா ரீசனிங் நேம், காரண பெயர்கள் நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இப்போ ஏன் அப்படின்னா மெசேஞ்சர் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க என்ன பண்ண மெசேஜை பாஸ்போர்ட். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இன்னொரு சொல்றது அதுதான் இது மெசேஜ் அப்படிங்கிறது. இது பார்த்தா ஆர் எதுன்னு பார்த்தோம்னா ஆர்ஆர்என்ஏ அப்படின்னு பார்த்தோம்னா ரீகாம்பினன்ட் அப்படிங்கிறது, சொன்ன விஷயத்தை ஜாயின் பண்ணுறது. ஸோ அதுதான் எதுக்குறாங்க அப்படின்னா ரீகாம்பினன்ட் அப்படிங்கிறது. இது வந்து பயோடெக்னாலஜியில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ஆர்என்ஏ. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர். சொல்லிருக்காங்க நமக்கு ட்ரான்ஸ்ஃபர். இப்போ கொடுக்குற மெசேஜை இவங்க என்ன பண்ணுறாங்க ரீகாம்பினன்ட் இணைச்சிட்டாங்க. அந்த இணைச்ச ஆர்என்ஏ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் 1 to இன்னொரு சீக்வன்ஸ் என்ன பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அவங்க இந்த விஷயத்தை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் அது ஆர்ஆர்என்ஏங்கிறது. ஸோ அதில் நம்ம ஆர்கியாவோட செல்வால் டிஃபர் பண்ண ஆர்என்ஏ டைப் எதுங்கிறாங்கன்னா ஆர்ஆர்என்ஏ டைப் இருக்காங்க.
டொமைன் கிளாசிஃபிகேஷனுடைய சைலண்ட் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம 3 டொமைனை என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளாசிஃபை பண்ணி சொல்ல போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஆர்கியா. ஃபர்ஸ்ட் எழுதுங்க ஆர்கியா, செகண்ட் ஒன்ஸ் பாக்டீரியா, தேர்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா யூகேரியா அப்படிங்கிறது. இந்த ஒவ்வொருத்துக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? எக்ஸாம்பிள். இப்போ நான் எக்ஸாம் எழுதல, நெக்ஸ்ட் நம்ம சொல்லும் போது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ பாரு ஆர்கியா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரிமோஃபில்லிஸ். யார் வருவாங்க? எக்ஸ்ட்ரிமோஃபில்லிஸ். ஓகேவா? எக்ஸ்ட்ரிமோஃபில்லிஸ் அப்படின்னா ஒன்று கிடையாது. எக்ஸ்ட்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிகபட்சம் அப்படின்னு அர்த்தம். ஃபில்லிஸ் அப்படின்னா அங்கே இருக்க ஆர்கானிசம். ஸோ அதிகபட்சமான சூழ்நிலையில வாழுற ஒரு ஆர்கானிசத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆர்கியா அப்படின்னு கேட்டகரிஸ்ல வைக்கிறோம். இதுல நிறைய டைப்ஸ்லாம் இருக்கு எக்ஸ்ட்ரிமோஃபில்லிஸ்ல. நம்ம அதெல்லாம் ஒவ்வொன்றா ஸ்பிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் போட்டு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸ்ட்ரிமோஃபில்லிஸ். எக்ஸ்ட்ரிமோஃபில்லிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னு வச்சுக்கோயா, மெத்தனோஜென்ஸ். என்ன பார்ப்போம் நம்ம? மெத்தனோஜென்ஸ். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரிமோஃபில்லா என்ன ரீசன் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, without sunlight and oxygen, hydrogen sulfide and other chemical substance, it's called என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரிமோஃபில்லிஸ். இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிற ஒரு ஆர்கானிசம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரிமோஃபில்லிஸ்ங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எது பார்த்தோம்னா வேர்கானிக் வெல்ஸ் அப்படிங்கிறது, அப்படி இல்லைன்னா ஹாட் ஸ்ப்ரிங், அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா டெசர்ட். ஸோ அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான உள்ள கண்டிஷனில் ஒரு சில ஆர்கானிசம் தனக்கு தேவையான ஆக்சிஜனும் சரி சன்லைட்டு இல்லாமலே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரிஸில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரிமோஃபில்லிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வித்தவுட் சன்லைட், வித்தவுட் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட், வேற அதர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், இதில் எதுவுமே இல்லாமல் ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா அது லிவிங் ஆர்கானிசமாக இருக்கும். இருக்கிற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன் இருக்கும். அதிக குளிர் பிரதேசம் அப்படின்னா அதிக வெப்பமான பிரதேசம் அந்த மாதிரி இடத்துல இருக்குது. ஸோ அதனால அதுக்கு பேர் என்ன ஆயிடுச்சுங்கிறாங்க எக்ஸ்ட்ரிமோஃபில்லிஸ்ங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, அந்த எக்ஸ்ட்ரிமோஃபில்லிஸ்ல ஒரு சில இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சம் ப்ரொடியூஸ்டு மெத்தின். என்ன ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறாங்க? கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்ல மெத்தின் அப்படிங்கிற பொருளை என்ன பண்ணணும் அப்படின்னா தானாகவே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால பர்டிகுலரா அந்த ஆர்கானிசம் நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா மெத்தனோஜென்ஸ். என்ன சொல்லணும்? மெத்தனோஜென்ஸ். ஸோ அதுதான் எழுதியிருக்கோம். சம் ப்ரொடியூஸ் மெத்தின் இஸ் கால்ட் மெத்தனோஜென்ஸ்ங்கிறது. நீ எதை உருவாக்குறியோ அதுதான் உனக்கு நடக்கும். ஸோ நல்லதே செஞ்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே போதான் யார் எதை ப்ரொடியூஸ் பண்றாங்க அவங்களும் அவங்க பேரை வச்சு அழைச்சிடுறோம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரு, சால்ட்டி என்வாயர்மெண்ட். சொல்லுங்க சால்ட்டி என்வாயர்மெண்ட், உப்பளங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஒரு சில ஆர்கானிசம் இருக்கும். அதுக்கு பேர் எதுங்கிறான்னு பார்த்தோம்னா ஹாலோஃபில்ஸ். சொல்லிருக்காரு ஹாலோஃபில்ஸ். பேர் ஞாபகம் வச்சுக்கணும், ப்ளஸ் ரீசன் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்காங்க சால்ட்டி என்வாயர்மெண்ட் அப்படின்னா ஹாலோஃபில்ஸ். அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னா உப்பளங்கத்துல இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அசிடிக் என்வாயர்மெண்ட் அண்ட் ஹை டெம்பரேச்சர். அதாவது அமிலங்கள்லாம் அதிகமாக இருக்க ஒரு இடம். ஓகேவா? அமிலங்கள்லாம் பார்த்தா நிறைய நம்ம யூஸ் பண்ணுற ஆசிட் கண்டென்ட்ஸ்லாம் டிஸ்போஸ் பண்ணுவாங்களா அந்த இடம். ப்ளஸ் அவங்க ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இருக்க ஒரு ஆர்கானிசம் நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா தெர்மோ அசிடோஃபில்ஸ் இருக்காங்க. தெர்மோ அசிடோஃபில்ஸ். தெர்மோ அப்படின்னா என்ன? டெம்பரேச்சர். அதான் டெம்பரேச்சர். அசிடோ அப்படிங்கிறது ஆசிட் என்வாயர்மெண்ட். ஃபில்ஸ் அப்படின்னா ஆர்கானிசம். ஸோ அந்த நேச்சுரலில் அந்த என்வாயர்மெண்ட்ல இருக்க ஒரு ஆர்கானிசத்துக்கு பேர் தான் எதுன்னு பார்த்தா தெர்மோ அசிடோஃபில்ஸ் இருக்காங்க. தெர்மோ அசிடோஃபில்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எந்த டொமைன் அப்படின்னு பார்த்தா டொமைன் ஆர்கியா இருக்காது. டொமைன் ஆர்கியா நல்லா கவனிச்சுக்கோ. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஓகேவா? இந்த 3 டொமைன் பற்றி நீ எக்ஸ்பிளைன் பண்ணால் 5 மார்க் கொஷின். இதுலேருந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ உனக்கு 2 in 1 பர்பஸ். ஒரு கொஷினுக்காக நீ படிச்ச அப்படின்னா இதில் நீ ஸ்பிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே? கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதான் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால ரீசனிங்கில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை முடிச்சிட்டோம்? ஆர்கியாவை முடிச்சிட்டோம். எதை முடிச்சிட்டோம்? ஆர்கியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுதுன்னு பார்த்தோம்னா
டொமைன் பாக்டீரியா. என்ன பார்க்க போறோம் நம்ம? டொமைன் பாக்டீரியா. ஸோ டொமைன் பாக்டீரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சொல்றாங்க? இட் இஸ் எ ப்ரோகேரியோட்டிக். இருக்காங்க ப்ரோகேரியோட்டிக். வாட் யூ மீன்ஸ் ப்ரோகேரியோட் அப்படின்னு பார்த்தோம்னா செல்லோட வால்ல, அதாவது நியூக்ளியஸ் சுத்தி என்ன இருக்காதுன்னு பார்த்தா செல் வால் இருக்காது ஒழுங்கா. ஓகே, பிட்டு பிட்டா இருக்கும் ஆனா இல்லாது. ஓகேவா? சம்டைம் வரையட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும், ரப்சர் ஆகிருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐயம் பாரு ப்ரோகேரியோட், நோ டெஃபினிட் நியூக்ளியஸ். கண்டிப்பா என்ன இருக்காது? நியூக்ளியஸ் இருக்காது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் உள்ள இருக்க டிஎன்ஏ எப்படி இருக்குன்னு பார்த்தா சர்க்குலர் பேஸ்ல இருக்கும். உள்ள இருக்குன்னு பார்த்தா குரோமாட்டின் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் நமக்கு சொல்ற இந்த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அப்போ நம்ம சொல்றோம்ல இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்குலர் ஒரு இழை போல உள்ளுக்குள்ள ஒரு சுரண்டு இருக்கும். அதை தனியாக எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய சீக்வன்ஸ் தெரியும் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி குட்டி 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 மணியாக சேர்த்து இருக்க மாதிரி இருக்கும். இதை தனியாக பிரித்து தான் நம்ம அது டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு இந்த ஷேப்பு சொல்றது. சரிங்களா? இந்த ஷேப் சொல்லும் போது தான் இதில் இருக்க காம்பவுண்ட் அடினை குவானின், தையமின், சைட்டோசின் அப்படின்னு பிரித்து படிக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு பொருளை எடுத்து அதோட மூலக்கூறு அளவில் படிக்கிறதுக்கு பேர் தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த 3 டொமைன் லைஃப் அப்படிங்கிறது. தட் மீன்ஸ் மாலிகுலர் லெவல் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது. அந்த லெவல் வரைக்கும் தெரிஞ்சு அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த 3 டொமைன் லைஃப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கு. அதனால தான் மற்ற கிளாஸிஃபிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குது அப்படின்னா அட்வான்ஸ்டாக இருக்குது. எப்படி இருக்குங்கிறாங்க? அட்வான்ஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாரு do not have histone and associated அப்படிங்கிறாங்க. நம்ம உள்ள சொல்றோம் இல்லையா இந்த நியூக்ளியஸ் சுற்றி இருக்க காம்பவுண்ட்ல செல் வால் இருக்காதுன்னு சொல்றோம். பட் அதில் நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா காம்போசிஷனுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் உள்ள மெர்ஜாகி இருக்கும். ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும் அல்லது லிப்பிட் கண்டென்ட் இருக்கும், இல்லை லிட்டில் பிட் அமௌண்ட் வேறு சப்ஸ்டன்ஸஸ் சேர்ந்து இருக்கும். அதில் பர்டிகுலராக அவங்க சொல்கிற என்ன இருக்காதுன்னு பார்த்தா ஹிஸ்டோன் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் இருக்காதுங்கிறாங்க. அதனால பாரு டு நாட் மெம்பரேன் பவுண்ட் தி ஆர்கனல்ஸ் அப்படிங்கிறாங்க. உள்ள செல்வாழ்வு நமக்கு ரப்சர் ஆகி தான் இருக்கு. அட் தி சேம் டைம் இப்போ செல்லை சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஆர்கனல்ஸ் தான் இருக்கும். என்ன இருக்கும்? ஆர்கனல் செல் உறுப்புகள் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிபோசோம். தென் சைட்டோபிளாசம் உள்ள இருக்கும். ஓகே, வேற மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இங்கே என்னன்னு பார்த்தா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், கோல்ஜி பாடிஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு டு நாட் ஹிஸ்டோன் அசோசியேட்டட் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் டு நாட் ஹேவ் மெம்பரேன் பவுண்ட் தி ஆர்கனல்ஸ். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனல்ஸ் வந்து என்ன இருக்காதுன்னு பார்த்தா மெம்பரேன்ஸ் இருக்காதுங்கிறாங்க. மெம்பரேன்ஸ் இருக்காது, பட் எக்ஸ்போர்ட் பார்த்தோன்னா யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ரிபோசோம்கிட்ட மட்டும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் ரிபோசோம்கிட்ட மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிபோசோமோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராசஸ் எதுன்னு பார்த்தோன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் சொல்லுவாங்க. நமக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் அதாவது புரத உற்பத்தியில் முக்கிய அங்கு வகிக்கிற ஒரு ஆர்கனல்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா ரிபோசோம் தான். ரிபோசோம் ஸ்ட்ரக்சர் பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 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 டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். மேலே ஒரு பவுண்ட் போட்டு நம்ம கீழே ஒரு சர்க்கிள் போட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஷேப்பில் தான் உள்ள இருக்கும். ஸோ இதுதான் எதுன்னு பார்த்தோன்னா அந்த ப்ரோட்டீன் நம்ம ஃபர்ஸ்டாக சொல்லுவோம் இல்லையா அமினோ ஆசிட் ட்ரை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ஃபைபர்ஸ். இந்த மாதிரி 2 ஷேப்பில் இருக்கும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒவ்வொரு சண்டை எப்படி பார்த்தோன்னா 70S அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், இங்கே 30S அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தோன்னா சப்டோமருங்கிறது. ரெண்டுமே சேர்ந்தா யாரை கொடுக்கும் அப்படின்னா ரிபோசோமை கொடுக்கும். அந்த ஸ்ட்ரக்சரில் மட்டும்தான் என்ன இருக்குங்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கனல்ஸ் சின்ன மெம்பரேன்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக எந்த ரிபோசோம் பார்த்தோன்னா 70S டைப் ஆஃப் ரிபோசோம்ஸில் மட்டும் என்ன இருக்குங்கிறாங்க அப்படின்னா பவுண்டரி ஆஃப் மெம்பரேன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க.
ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்ஸ் பாரு, இந்த செல் வால்ல என்ன கண்டென்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா பெப்டிடோகிளைகான். நமக்கு பெப்டிடோகிளைகான். இப்போ ஜெனரலாக நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ப்ரோகேரியட்ஸ் யூகேரியட்ஸ் சொல்லும்போது செல் வால் ஒருத்தவங்கள்ட்ட இருக்கும், ஒருத்தவங்கள்ட்ட செல் வால் இருக்காதுன்னு சொன்னோம். இப்போ ப்ரோகேரியட்ஸ் அப்படின்னா நோ டிஃபினைட் ஆஃப் தி செல் வால் அப்படின்னு நம்ம சொன்னோம். யூகேரியாவில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ பாரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உள்ள இருக்க செல் வால் என்ன மாதிரி நேச்சுரல் இருக்கும், என்ன கண்டெய்ன்ஸால் உருவாகி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா. ஸோ அதுதான் கொடுத்தாங்க பாரு பெப்டிடோகிளைகான். பெப்டை அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ப்ரோட்டீனை ஃபர்தராக உடைச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா பெப்டைட் பாண்ட் பாலிமர் செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே சேர்ந்து மேக்கப் ஆயில் யார் வரும் அப்படின்னா புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வரும் இல்லையா. அந்த ஸ்ட்ரக்சர் இருக்க காம்பனண்ட் அங்கே இருக்க கிளைகோஜன் அது கிளிசரால் அவட என்ன பண்ணும் அப்படின்னா மெர்ஜ் ஆகி ஒரு லேயரை ஃபார்ம் அவுட் பண்ணி கொடுக்கும். அந்த ஃபார்ம் அவுட் பண்ணி கொடுக்கறதா நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்டெய்ன் ஆஃப் செல் வால் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் எது மேடப் ஆகிருக்குங்கிறாங்க அப்படின்னா பாக்டீரியாவோட நியூக்ளியஸ் இருக்காங்க, பாக்டீரியாவோட நியூக்ளியஸ்ங்கிறாங்க. அது நெக்ஸ்ட் பாரு, நம்ம சொல்கிற பாக்டீரியா ஸ்ட்ரக்சரை சொல்லிட்டோம், நியூக்ளியஸ் சொல்லிட்டோம். முக்கியமாக பாக்டீரியா வந்து என்ன பார்த்துச்சுன்னா ரெண்டு கேசஸ் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்னாவது பார்த்தீங்கன்னா டீகம்போசர், அண்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிசீஸ் கேசஸ் அப்படிங்கிறாங்க. பாக்டீரியாவோட ரோல் என்ன விஷயம் பண்ணுங்கிறாங்க, ரெண்டு கேசஸ். ஒன் இஸ் பார்த்தோம்னா டீகம்போசர், அதாவது நம்ம வேஸ்ட்டு தூக்கி போடுற குப்பை என்ன பண்ணும் அப்படின்னா மக்க செய்யும். ஸோ மக்க செய்யறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று நம்ம ஒரு சில மாதிரி பார்த்தோம்னா டிசீஸை கேஸ் பண்ணி விட்டுடுங்கிறாங்க. அதுதான் எதுன்னு பார்த்தோம்னா ஃபியூ கேசஸ் ஆஃப் டிசீஸ் இருக்காது, ஃபியூ கேசஸ் ஆஃப் டிசீஸ். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸாம்பிள் பேத்தோஜெனிக் ப்ரோபயாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. இப்போ ப்ரோபயாட்டிக் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நன்மை செய்யும் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுறது நன்மை செய்யும் பாக்டீரியா. எல்லா ஆர்கானிசமே ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று இருக்கும். ஓகேவா. இப்போ ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்காங்கன்னா நன்மை செய்யும் பாக்டீரியா சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தோம்னா லாக்டோபேசிலஸ். லாக்டோபேசிலஸ் ஸ்பீஷியஸ். ஓகேவா. இந்த லாக்டோபேசிலஸ் ஸ்பீஷியஸ் எதுல பார்க்கணும் பார்த்தீங்கன்னா மில்க், ஓகேவா, மில்க் கன்வெர்ட் டு கர்ட். வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தயிர் வேணும் அல்லது மோர் வேணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க பாலை காய்ச்சி அதில் கொஞ்சம் உர ஊற்றி வைப்பாங்க. நைட்டு ஊற்றி வச்சுட்டு காலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா திக்காக நமக்கு உறைஞ்சி போயிருக்கும். அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தா இந்த பாக்டீரியாவில் நடக்குதுங்கிறாங்க. ஓகேவா. லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மில்க்கு கர்டா தயிரா என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணும். ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணோம் அது உள்ள இன்டேக் எடுத்துக்கிறோம். ஸோ உள்ள இன்டேக் எடுக்கும்போது அதில் இருக்க அந்த ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அது நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறதுனால அதனால ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா அப்படிங்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அது பேத்தோஜெனிக். பேத்தோஜெனிக் பாக்டீரியானா ஒன்றும் கிடையாது, இட் இஸ் எ ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா. ஹார்ம்ஃபுல்னா ஒன்றும் கிடையாது, நமக்கு தீங்கு செய்யக்கூடியவை அப்படின்னு அர்த்தம். இதை என்ன பண்ணும் அப்படின்னா டிசீஸ் கேசிங் பாக்டீரியா. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம நிறைய சொல்லலாம். நம்ம எக்ஸாம்பிள் இங்கே யாரை எடுத்துக்கிறோம்னு பார்த்தோம்னா காலரா. ஓகேவா. காலரா டிசீஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம கிரியேட் ஆகுது தான். ஓகே. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோபயாட்டிக் அண்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் ஈஸியாக நான் போச்சுதான். இப்போ ப்ரோபயாட்டிக் அப்படின்னா இட் இஸ் ஏ பெனிஃபிஷியல் பாக்டீரியான்னு சொல்லலாம். இப்போ பேத்தோஜெனிக் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஏ ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் மில்க் கன்வெர்ட் டு கர்ட் அப்படின்னு போட்டு இது எக்ஸாம்பிள். ஓகேவா. இது ஹார்ம்ஃபுல் பாக்டீரியான்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் ஃபார் காலரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா. இது எந்த டொமைனில் வருது, பாக்டீரியா. இதில் வருது நமக்கு பாக்டீரியா. ஸோ அது இன்னும் பாரு சைனோ பாக்டீரியா அப்படின்னு இன்னொரு பாக்டீரியா எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. பேத்தோஜெனிக் ப்ரோபயாட்டிக் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா சைனோ பாக்டீரியா. ஸோ சைனோ பாக்டீரியா எது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது, இவங்களுக்கு யார் எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா ப்ளூ கிரீன் ஆல்கே இருக்காது. ப்ளூ கிரீன் ஆல்கே நீலம் பசும் பாசிகள் சொல்லுவாங்க.
இப்போ குளத்தெல்லாம் பார்த்தோன்னா குளத்தோட கரை ஓரத்தில் பார்த்தோன்னா நிறைய பச்சை பச்சைன்னு பாசி உள்ள அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஒரு ஈகோ சிஸ்டத்தில் அங்கே இருக்க ஆர்கானிசத்துக்கு ஃபீடிங்காகவும் அட் த சேம் டைம் பார்த்தோன்னா சிந்தசிஸ் இம்பார்ட்டன்ட் ரோலில் ஆக்சிஜனை டிஃப்யூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜியோகிராஃபியில். ஸோ அதில் இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்காங்க. அதுதான் எந்த பாக்டீரியாங்கிறாங்க அப்படின்னா சைனோ பாக்டீரியா அப்படிங்கிறது. இந்த பாக்டீரியா அப்படிங்கிற அந்த பாண்டுக்குள்ளேயோ இல்லை வேறு லேக்குள்ளேயோ இல்லை அப்படின்னு பார்த்தா அங்கே செல்லுலர் ஃபிட்னஸ் இருக்காது, மற்ற ஆர்கானிசம்லாம் அங்கே இருக்காதுங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜனை அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுனால இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஃபோட்டோ சிந்தசிஸ்ங்கிறாங்க. ஒளிச்சேர்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். எதை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா ஆக்சிஜன். ஆக்சிஜன் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்க்கு மட்டும் இல்லை நமக்கும் ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதில் இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறாங்கிறாங்க. ஓகேவா? ஓகே, கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் டொமைனாக யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூகேரியா. யாரை பார்க்க போகிறோம்? யூகேரியா. ஸோ யூகேரியா என்ன சொல்கிறாங்க பாரு, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூ மீன்ஸ் என்ன அப்படின்னா ட்ரூ. என்னது நமக்கு ட்ரூ. கேரியோ மீன்ஸ் அப்படின்னா நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் வந்து செல்வால் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இந்த டொமைன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூகேரியா அப்படின்னு சொல்லுவோம். ஆல் யூகேரியட்ஸ் ப்ரெசென்ட் இன் யூகேரியா அப்படிங்கிறது. ஓகேவா? அதான் பாரு, ட்ரூ நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரைன் பவுண்ட் தி செல் ஆர்கனல்ஸ். உள்ள இருக்க செல் உறுப்புகளை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா மெம்பரைன்ஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க யூகேரியா கேட்டகரிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? டிஎன்ஏ கூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைனல் குரோமோசோம்ஸாக இருக்கும். லைனல் குரோமோசோம்னா நான் அது உள்ள பார்க்காம என்னது உள்ள இந்த மாதிரி த்ரெட்ஸாக உள்ள இருக்குது. குரோமாட்டின் ஃபைபர்ஸாக இருக்கும். அந்த குரோமாட்டின் ஃபைபர்ஸ் எடுத்து நம்ம ஈச் பார்ட்டாக பிரிக்கும் போது அந்த டிஎன்ஏடைய கெமிக்கல் ஷேப் நமக்கு கிடைக்கும், ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஃபர்தராக அதை ஸ்டடி பண்ணலாங்கிறாங்க. அகெயின் பார் வித் ஹிஸ்டோன் அப்படிங்கிறாங்க. நம்ம முன்னாடி பார்க்கும்போது பாக்டீரியாவில் என்ன இல்லைன்னு சொன்னோம் அப்படின்னா ஹிஸ்டோன் வித்தவுட் அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஹிஸ்டோன் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் உள்ள ப்ரெசென்ட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் ரிபோசோம் கூட எப்படி இருக்குங்கிறாங்க அப்படின்னா 80s டைப்பாக இருக்குது. ரிபோசோம் சுற்றி உள்ள பவுண்டரி வந்து அது 80s சீக்வன்ஸில் இருக்குது அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட் அது சிஸ்டோன் சைட்டோசோல் ஆர் சென்டியஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே நம்ம எங்கே சொன்னோம் அப்படின்னா நியூக்ளியஸ் உள்ள சொன்னோம். அது இல்லாமல் ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்லை சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்கும். என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம். ஸோ சைட்டோபிளாசம் கூட என்ன பண்ணோம் அப்படின்னா செல் ஆர்கனெல்லாம் பவுண்ட் ஆகிருக்கும் இல்லையா? அந்த பவுண்டாக இருக்கிற இந்த சைட்டோசோலில் என்ன டைப் ஆஃப் செல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் பிளான்ட்ஸ்லையும் இருக்கும். அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேவ்டு செல், அதாவது செல்களின் ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த காம்பனண்ட்ல அவங்க ப்ரெசென்ட்டாக இருக்காங்க. பட் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா 70s டைப்பாக இருப்பாங்க. இந்த சைட்டோசோல்னா ஒன்றும் கிடையாது, சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக உள்ளதான் சைட்டோசோல் அப்படிங்கிறது. சரிங்களா? நம்ம கேரியோ அப்படின்னு சொன்னால் நியூக்ளியஸ் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது போல ரீசனிங் அப்படிங்கிறாங்க. ஃபர்தரா இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸை வச்சு டொமைன் ஆர்கேல வர அனிமல்ஸ் தான் யாராக இருப்பான்னு பார்த்தா ப்ரோசிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ங்கிறாங்க. இவங்க நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிங்டம்ஸை கிளாஸிஃபை பண்ணும்போது 4th 5th ஹார்கேஜ் விக்டேக்கர் கிளாஸிஃபை பண்ணாங்க இல்லையா? ஸோ அதில் நம்ம ப்ரோசிஸ்டா அப்படின்னா சொல்லியிருக்கோம். ப்ரோசிஸ்டாக்கு எக்ஸாம்பிள் யாரை சொன்னோம் அப்படின்னா யூக்ளினா, அப்புறம் பிளாஸ்மோடியம் அவங்களாம் இருப்பாங்கன்னு சொன்னோம். ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் யார் சொன்னோம் அப்படின்னா ஈஸ்ட்டை சொன்னோம். ஓகே, பிளான்ட்ஸ் நமக்கு தெரியும். அனிமல்ஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் எதுங்கிறாங்க அப்படின்னா டொமைன் யூகேரியா அப்படிங்கிறது. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆர்என்ஏ டிஎன்ஏவோட மாலிகுல்ஸ் லெவல் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக உள்ளதுன்னு நம்ம சொன்னோம். அப்போ நமக்கு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் தெரியணும், ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் தெரியணும். இப்போ டிஎன்ஏட காம்பனவுண்ட்னா யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா சைட்டோசின், அடினைன், குவானைன், தையமின் இருப்பாங்க சொன்னோம் இல்லையா? ஸோ தையமின் ஸ்ட்ரக்சர் நான் இங்கே போட்டிருக்கேன் டிஎன்ஏவோட. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்என்ஏ நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா சைட்டோசின், குவானைன், அடினைன். பட் தையமின் பதில் யார் இருப்பாங்க அப்படின்னா யூரோசின் இருப்பாங்க சொன்னோம். ஓகே, அவங்களோட ஸ்ட்ரக்சர் இங்கே போட்டிருக்கோம். இவங்களுக்கும் டிஃபர் ஆகுது எது பார்த்தா இந்த போர்ஷன் மட்டும் தான், கெமிக்கல் காம்பினேஷன். ஓகே, மாலிகுல்ஸ் அட்டாமிக் வந்து உள்ள ஆட் ஆகுதுல. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வச்சு தான் இவங்க ஆர்என்ஏ, இவங்க டிஎன்ஏ. இவங்க அந்த ரிபோநியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது அவங்க டிஆக்சிக் அப்படின்னு சொல்றது. ஓகே, டிஃபரன்ஸ் இதுதான். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன கம்பேர் பண்ணி பார்த்துருவோமா? 3 டொமைன் இம்பார்ட்டன்ஸில் பார்த்தோன்னா ப்ரொப்போஸ் பண்ணாங்க யாருன்னு பார்த்தோன்னா கேரல் ஓஸ். எந்த வருஷம் அப்படின்னா 1977. கிளியர். எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 60s RNA அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் பேசிஸ் வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணாங்க. எத்தனை
கிளாஸாக பிரித்தாங்க, 3 கிளாஸாக. ஒன் இஸ் ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா. ஆர்கியாவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் யாருன்னா எக்ஸ்ட்ரீமோஃபிலிஸ். இப்போ பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் யார் பார்த்தா சைனோபாக்டீரியா, ப்ரோபயாக்டிக் பாக்டீரியா, பாத்தோஜெனிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம். The last ones பார்த்தோம்னா யூகேரியா. யூகேரியா எக்ஸாம்பிள்ஸ் நம்ம யார் வச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா யூகேரியோட்ஸ், அது அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே அதில் வந்துருவாங்க, அவங்க தான் இது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 டொமைன் லைஃபை கிளாஸிஃபைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, புரிஞ்சுதா கிளாஸ்? ஓகே, தேங்க்யூ. நம்ம நாளைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் கிளாஸில் ஹெரார்ச்சி சிஸ்டம் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.